உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுடா. ஊரு நம்ம ஊர்ரா. அப்படி சொல்லிங்க. ஏய் என்னடா ஏண்டா எடுவட்டவளே? ஏய் எங்க அக்கா யாரு தெரியுமாடா? ஐயோ நல்ல ஒம்பள நாண்டுக்கிடுச்சா போடாமா லூசு. நீ வாசிடா வாசி. இவ வந்தைய புறா நான் சிங்கிலு சொல்றா. போடா 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 ஆட்டா நீ ஆட்டா. ஏ லூசு முட்டை. ஏ கீரை முட்டை நுப்பாட்டு. அட படு கையோ கிறுக்கு முட்டையெல்லாம் போட்டு நான் தாயை பத்தி தப்பா மைச புடுங்கின. நான் என்ன சொல்றேன் கேளுமா. ஐயோ படாதி வாயாடிலாம் ரவாடி ரவுடி அவளர் போறது அப்படி ஆடக்கூடாதுரா. அவன் எது கோபுறேன் தெரியுதா? அண்ணே உனக்கு சொல்லித்தரேன் சரிங்களா? சொல்லுங்க. அண்ணே உனக்கு இருக்கே உன்னை எங்க வேணா காப்பாத்துவேன். டேய் வர்றா இருப்பா. என்னை அண்ணனை பாத்துக்க. இங்க வா குலதெய்வத்தை கருப்பா போத்தா அங்க நில்லு. இப்ப அண்ணனை பாரு திரும்பி. இவ பந்தைய புறா நான் சிங்கிலு அப்படி தூமையை குடிக்கி. இதுடா ஆட்டா எப்படி இருக்கு? பிச்சை முறை இருக்கா? ஆட்டா பாரு. அக்கா உனக்கு இந்த ஆயுதம் வேணுமா? ஏற்கனவே கல்லாத்தான் இருக்கு. இங்க வா நான் ஒன்னு வச்சிருக்கேன். போடு பந்தைய புறா இவ சிங்கிலு சொல்றா. கரெக்டா இருக்கண்ணே. போடுமா. என்னப்பா தம்பி? ஏய் இந்த ஆண்டவனுக்காரனுக்கு பிடிக்கல. ஏமா நம்ம வந்து இங்க ஒரு ஆடியன்ஸ். ராதா ஆடியன்ஸை கவர் பண்ணணும்டா. நடுமேதல கூட ஊரை கடைபிடிக்கணும். இங்க வாரு அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஆடு. ஏய் அவனை பிடிக்கிற மாதிரி ஆட சொல்லல. அட மூதையை பிடிச்ச முண்டை நீ. அவனுக்கு ஆட்டம் பிடிக்கிற மாதிரி ஆடு. எரிச்சல் மசரா பேசாத. இவ வந்தைய புறா நான் திண்டில சொல்றா. ஒழுங்கா டேய் ஆடுறவனுக்காரனே ஒழுங்காரு. வாடா தம்பி பாத்தியாக்கா அதுக்குத்தே உன்னை அந்த இதை செய்ய சொன்னேன். அதுக்கு இல்ல அன்பளிப்பு உன் காமெடிக்குத்தியா. நாடக உலகில் கதாநாயகி ராதா செல்வி பொத்துரா உனக்கு எரியுமே அப்படியே. நீ சொல்றா நம்ம பேசுறவங்க பொய்யாத்தான பேசுறோம். நாடக உலகமே அழிய போகுது. நாடக உலகின் கதாநாயகி ராதா செல்வி அவர்களுக்கு நடு முதல குலத்தை சேர்ந்த கபாடி குழு சார்பாக என் ஆட்டத்தை பாராட்டி, என் பாட்டை பாராட்டி, என் திறமையை பாராட்டி எனக்கு அன்பை உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுடா. ஊரு நம்ம ஊர்ரா. அப்படி சொல்லிங்க. நம்ம கபடி குழு சொல்லும் போது அவங்கள வந்து ரொமான்டிக்கா சொல்லணும். நாடக உலகின் கதாநாயகி அத சுக்கர நாடக உலகின் கதாநாயகி. நாடக உலகின் கதாநாயகி ராதா செல்வி அவர்களுக்கு நடு முதலக்கத்தை கபாடி குழு சார்பாக கபடி ஆடுகாலி முட்டி அவள நில்லுமா. வாத்தியாரே வரும்போதெல்லாம் நல்ல முண்டையா தானே இருந்துச்சு. இங்க வரமா. நாடக உலகின் அந்த நைவா சொல்லுமா. நாடக உலகின் ராதா செல்வி கபடி முட்டை மாதிரி சொல்லாத. இந்த நாடக உலகின் கதாநாயகி அப்படி சொல்ல தம்பி. நீங்க கொடுக்குற சொல்லுமா. நாடக உலகின் கதாநாயகி ராதா செல்வி நடு முதல குழு சேர்ந்த கபாடி குழு கபாடி குழு அப்படி சொல்லாத. ஆம்பளை எல்லாம் சேர்த்துருவாங்க. இங்க வருமா. கபாடி குழு கபாடி குழு சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்று அன்பு இதயத்துக்கு வாங்க வாங்க தட்டுங்க 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 தட்டுங்க. என் பாட சின்னத்துல நீங்க தான் ஓட்டு போட. மணி அண்ணே இது உங்க அக்காவா? ஆமா. ஐயோ தம்பி விடாதீங்க. சீரி பாய போற பாய் விடாதீங்க தம்பி. இவ வந்தைய புறா நான் சிங்கிலு சொல்றா. இவ வந்தைய புறா நான் சிங்கிலு சொல்றா.
தங்கமான ஆளி ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுவி இந்த வெள்ளி நிலா வந்து வந்து கூடுவி மச்சா எப்ப வர போற மச்சா எப்ப வர போற 10 தலை பாப்பா கிட்ட வர போறேன் கொடட்டு கொடட்டு கொடட்டுமா அக்கா 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 ஒரு நிமிஷம் நில்லுக்கா ஆடாம நில்லு லூசு முண்டை காசு கொடுக்குற புண்ணியம் வாங்க இல்லையா அவங்களுக்கு முகத்தை காட்டாத முகத்தை காட்டணும் குண்டியை காட்டாத சீ வாழ்க்கைங்கிறது ஒரு குண்டி மாதிரி மயிறு மாதிரி ஆடுமா முதல்ல பந்தய பூரா ஆயா பந்தய பூரா போறா 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 ஆவே ஆஹா ஏ ஓஹோ ஏ சீனி முடிச்சி சிங்காரச்சி செவந்த நெத்தியில ஒட்டி வச்சி எங்க ஊரு பாட்டுக்காரே இவே எல்லாத்திலும் கெட்டிக்காரே எடுத்துக்கிட்டு வெட்டினு வச்சுக்க ஒழுங்கு மயிர் ஆடு பொய்யாத்தேன் சொல்லுவேன் இங்க வர ராதா என்னப்பா கிராமம் ரொம்ப கட்டுக்கோப்பான கிராமம் அவங்க இங்க வந்திருக்க தங்கராசா ராதா செல்வியான் பார்க்கத்தே உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்ப போட்டது வர போகும் போதும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா அவனை தாக்க கூப்பிடு முதல் நாள் ஒருத்தவனை தாக்கி தான் குரங்காட்டம் ஆடுனேன் இவன் என்ன ஆட்டம் ஆட போறானோ தம்பி 2 நாளைக்கு முன்னால அக்காவுக்கு வயிற்று கடுப்பு சரி சரியா அதனால எப்படி பக்குவமா படுத்தி என்னை கூட்டிட்டு போனோமா அது உன் கையில உனக்கு என்ன பிரச்சனைனாலும் தம்பி டேய் இருடா இவே ஒரு ஏன்டா உனக்கு இந்த பிள்ளை பெருமையா பேசினா பிடிக்க உனக்கு என்ன பிரச்சனைனாலும் தம்பின்னு கூப்பிடு தம்பின்னு கூப்பிட மாட்டேன் ஏன் ஆத்தாடி ஏன் அம்பிடுத்த கம்பி க்ளோஸ் ஆயிரும் ஏய் நீ தம்பின்னு கூப்பிடு கூப்பிடுறப்பா உன் முகரையிலே முடிக்காம 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி போயிருவேன் ஏன் அந்த அளவுக்கு என் முகர அழகா இருக்கா நீ ஜெயிச்சிட்டு வந்துருவையில ஆமா ஏன் வாயில வச்சு ஊதிக்கிட்டு தம்பி நல்ல நாடகம் பாக்குறீங்க இந்த பிபியை வச்சு ஊதாதீங்க நீங்க என்ன ஊதுறீங்களோ அதைத்தான் அவங்களாம் கவனிப்பாங்க சரிங்களா ஆமா வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா அங்கிட்டு எரிஞ்சுங்க காசை கொடுத்து வாங்கி போட்டு நம்மளை போட்டு ஊமை குத்தா குத்தாவா தூக்கி அங்கிட்டு கூப்பிடுறாடியே சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒட்டி என்ன பாட்டு தான்டா படிச்சு அழகான பொண்ணுதான் எங்க அக்கா அழகான பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அதுக்கேத்த பண்ணுதான் சரி பந்த வாசி என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா இனிமே இந்த பாட்டை பாடிடாதேன்னு சும்மா இருங்க பூதி ஆக்காம என்னப்பா நீங்க என் ஆட்டத்தை பாராட்டி அட 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 ரூபாய் 50 அன்பளிப்பத்த என் அருமை ஆச்சமத்து போறவனே தேர இழுத்து தெருவில் விடுறான் பாரு அருமையா அத்தானா நீ அத்தாம்பே அவன் வீட்டில் தூக்கி போட்டு அத்தத்தா அத்து விடுறேன் நானா கிடைச்ச உனக்கு ஆமா சேகர் மகன் மொட அஜிதா ஆமா மொட்டை அஜிதா மொட அஜிதாயா மொட அஜித் சரி சரி மொட அஜித் அவர்களுக்கு நன்றி உம்மா எங்க இருக்கீங்க மச்சான் உம்மாவா உம்மா மச்சானா உம்மா மச்சான் சரி விடு அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இதெல்லாம் சகஜந்தியா உம்மானா என்ன கேக்குறேன் 50 ரூபாய் கொடுத்துட்டு முத்தம் கேக்குறேன் அவன் மூஞ்சியா பேக்குறது ஏடுவட்ட பையல நேரம் வந்தாதான் உன் குஞ்ச நறுக்கியா அப்படி சொல்றா கூப்பிடுறா அழகான பொண்ணுதான் அடுத்த ரொமான்டிக் பாட்டு அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அழகான பொண்ணுதான் இதைத்தான் நானும் பாடுனேன் ஐயோ லூச கூட்டி வந்து நான் சமாளிக்க முடியலையே சித்தாட கட்டுக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு இப்ப மொட்டை கத்தியில வெட்டுப்பட்டு சாக போற மரியாதையா பப்படம் கூப்பிடுறியா உனக்கு என்ன